الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم سبحان الذي اسرى بعبده ليلا من المسجد الحرام الى المسجد الاقصى الذي باركنا حوله لنريه من اياتنا انه هو السميع البصير صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لامرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவருக்கும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். கணிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மற்ற நபிமார்களை விட பல்வேறு விதங்களில் கண்ணியப்படுத்தியிருக்கிறார். தனி சிறப்புகள் பலரை அல்லாஹ் நபி அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றார். அந்த வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு தனி சிறப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா விண்ணுலக பயணத்திற்கு அழைத்து சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை கண்டு இறைவனிடம் உரையாடி இறைவனை சந்தித்து பல்வேறு ரகசியங்கள் இறைவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உரையாடி மீண்டும் இந்த உலகத்திற்கு வந்தது. இது எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா வழங்கவில்லை. எனவேதான் மார்க்க சட்ட வல்லுநர்கள் புக்கஹாக்கள் சட்டங்களை வகுத்து எழுதுகிற பொழுது லைலத்துல் கத்ர் என்பது மிக சிறப்பிற்குரிய ஒரு இரவு, ஏனென்றால் 1000 மாதங்களை விட மிக சிறந்த ஒரு இரவாக இருக்கிறது. அந்த இரவில் ஒரு இரவில் வணங்கி நின்று வணங்கிவிட்டால் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாக இருக்கிற காரணத்தினால் 1000 வருடங்கள் 1000 மாதங்களை விட அதிகமான வருடங்கள் நின்று வணங்கியதற்கு அது சமம் என்று குர்ஆன் சொல்கிற காரணத்தினால் இந்த மூமின்களை பொறுத்த வரைக்கும் லைலத்துல் கத்ர் என்பது மிக சிறந்த ஒரு இரவு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் நாம் எடுத்து பார்த்தோமேயானால் லைலத்துல் கத்ரை விடவும் மிக சிறந்த ஒரு இரவு நபிக்கு இருக்குமேயானால் அது மிஅராஜ் இரவு தான் என்று புக்கஹாக்கள் மார்க்க சட்ட வல்லுநர்கள் தனது நூலில் பதிவு செய்வார்கள். அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? லைலத்துல் கத்ர் என்கிற அந்த இரவு 1000 மாதங்களை விட மிக சிறந்த ஒரு இரவு. ஒரு இரவில் நாம் நின்று வணங்கிவிட்டால் 1000 மாதங்கள் நின்று வணங்கியதை விட பன்மடங்கு நன்மை நமக்கு கிடைக்கிறது. இது லைலத்துல் கத்ரினுடைய சிறப்பு. ஆனால் ஒரு வணக்கத்தினுடைய முடிவு என்ன? பரிசு. நாம் இறைவனை வணங்குகிறோம், 1000 கணக்காக வணங்குறோம் வைங்களேன், பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் வணங்குகிறோம் என்று வைங்களேன், அதனுடைய முடிவு என்ன? பரிசு. அது என்ன பரிசு? அல்லாஹ்வை சந்திப்பது. இதனை அதனுடைய முடிவு. நாம் எந்த வணக்கத்தை வணங்கினாலும் சரி, நோன்பு நோட்டாலும் சரி, தொழுதாலும் சரி, ஹஜ்ஜை நிறைவேற்றினாலும் சரி, உம்ரா செய்தாலும் சரி, குர்ஆனை ஓதினாலும் சரி, நாம் அல்லாஹ்வை அனுதினமும் திக்ர் செய்து கொண்டிருந்தாலும் சரி, இந்த அனைத்து வகையான வணக்க வழிபாடுகளுடைய முடிவு, அதனுடைய பரிசு நாம் ரப்பை சந்திப்பது. மறுமையில ரப்பை சந்திக்க வேண்டும், ரப்பிடத்தில் உரையாட வேண்டும், ரப்பை காண வேண்டும். இதுதான் அதனுடைய முடிவு, வணக்கத்தினுடைய முடிவு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த முடிவு கிடைத்தது இந்த மிஅராஜ் இரவு.
இந்த மேராஜ் இரவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பை கண்டார்கள், ரப்பை தரிசித்தார்கள், ரப்பை சந்தித்தார்கள், ரப்பிடம் உரையாடினார்கள், அனைத்துமே கிடைத்து விட்டது என்றால் லைலத்துல் கத்ரை விடவும் மிக சிறந்த ஒரு இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது அந்த மேராஜ் இரவு தான் என்று ஃபுகஹாக்கள் அல்லாம இப்னு ஹஜர் ஹைத்தமி போன்ற பெரும் பெரும் மாமேதைகள் இந்த காரணத்தை சொல்லி விளக்குவார்கள். அது சாதாரணமான ஒரு இரவு அல்ல. அல்லாஹ்வை காண்பது, அல்லாஹ்விடம் உரையாடுவது, அல்லாஹ்விடம் பேசுவது, அல்லாஹ்வை சந்திப்பது என்பது உலகத்தில் அதை விட வேற எந்த பெரிய விஷயம் இருக்கிறது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, மிகப்பெரிய பொருத்தம் என்று சொன்னால், மிகப்பெரிய ஒரு இறைவனுடைய பரிசு என்று சொன்னால் அது இறைவனை சந்திப்பது, காண்பதுதான். அது நபியவர்களுக்கு கிடைத்த இரவு. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மிஅராஜ் என்கிற அந்த விண்ணுலக பயணம் அல்லாஹு தஆலா ஒரு நிறைய படிப்பினைக்குரிய ஒரு சம்பவமாக இதை ஆக்கியிருக்கிறார். ஒரு மூமினுடைய ஈமான் எப்படி இருக்கிறது என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினுடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அழகான ஒரு படிப்பினையாக இந்த மிஅராஜ் எனும் விண்ணுலக பயணத்தை இறைவன் அமைத்திருக்கிறார். பொதுவாகவே அன்றைய காலகட்டத்திலும் சரி, இன்றைய காலகட்டத்திலும் சரி, விமர்சனிப்பவர்கள் விமர்சித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே மிஅராஜை பற்றி, இஸ்ராவை பற்றி விமர்சித்த மாற்று காபிர்கள் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ், இஸ்ரா என்கிற அந்த பயணத்தை முடித்து வந்த பொழுது, விண்ணுலக பயணத்தை முடித்து வந்த பொழுது, தன் சமுதாய மக்களிடம் எடுத்து சொன்ன பொழுது அபூஜஹல் போன்ற மக்களுக்கு எல்லாம், காபிர்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்யர் என்று சொல்வதற்கு இதுவரைக்கும் நமக்கு ஒரு காரணம் கிடைக்கல, ஆனால் இன்று நமக்கு கிடைத்து விட்டது என்று அவ்வளவு சந்தோஷம். அவ்வளவு சந்தோஷத்தில் பூரித்து போய் ஊர் மக்களை பார்க்கிற நபர்களிடெல்லாம் சந்தித்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார்கள், ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார்கள் பரப்பிக் கொண்டிருந்தார்கள் அபூஜஹல் வகைராக்கள். ஏன்னா அன்றைய காலகட்டத்திலும் சரி, இன்றைய காலகட்டமும் சரி, நாம் அறிவுபூர்வமாக இதை அணுகணும் ஏனால் மிக கஷ்டம்தான். இருக்கிற சூடு ஆறுறதுக்குள்ள போய் இறைவனை சந்தித்து 7 வானங்களை கடந்து போய் இறைவனை சந்தித்து உரையாடி, பல்வேறு வகையான சந்திப்பு, பல்வேறு வகையான உரையாடல் அனைத்தும் முடித்து மறுபடியும் இந்த உலகத்திற்கு திரும்பி வந்தது என்பது மிக அற்புதமான, மிக ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். அது அன்றைய காலகட்டத்தில் மக்களால் ஏற்றுக்கொள்ள ஜீரணிக்க முடியல. இன்றைய காலகட்டத்திலும் பல பேர் விமர்சிப்பவர்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள், அது வேறு விஷயம். ஆனால் இறைவன் இங்கே நமக்கு தருவது ஒரு ஈமானை காமில், பரிபூர்ணமான ஒரு ஈமான் என்றால் என்ன, இந்த மிஅராஜ் விண்ணுலக பயணத்தின் மூலம் நமக்கு கற்றுத் தருகிறார். சொல்லுவாங்க அறிஞர்கள், குறிப்பாக குர்ஆன் விரிவுரையாளர்கள், இந்த மிஅராஜ் என்கிற விண்ணுலக பயணம் இருக்கிறது, அது ரொம்ப அபூர்வமான ஒரு பயணம், ரொம்ப ஆச்சரியமான ஒரு பயணம். அதை அன்றைய காலகட்டத்தில் கேட்பவர்கள், குறிப்பாக காபிர்கள் எல்லாம் விமர்சிக்கக்கூடிய, கேலி செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருந்தது. இந்த பயணத்தை இறைவன் பகலில் ஆக்கியிருந்தால் எல்லாரும் பார்த்திருப்பாங்களா இல்லையா? இந்த பயணத்தை பகலில் ஆக்கியிருந்தால் எல்லோரும் பார்த்திருப்பாங்களா இல்லையா? எல்லோரும் பார்த்திருப்பார்கள், எல்லோரும் நம்பியிருப்பார்கள். அப்படி இருக்கும் போது இறைவன் இந்த பயணத்தை இறைவன் இரவில் ஏன் ஆக்கினார்? முஃபஸ்ஸிர்கள், குர்ஆன் விரிவுரையாளர்கள் இந்த இடத்துல இவ்வாறு ஒரு கேள்வியை எழுப்பி நிறைய பதில்கள் சொல்லுகிறார்கள். நாம் அதில் முக்கியமா தெரிய வேண்டிய விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்த ரப்புல் ஆலமீனை கண்ணால் பார்த்துதான் எண்ணத்தை நம்புவேன் என்பது உண்மையான ஈமான் அல்ல. அவர்கள் என்ன சொன்னாலும் நம்ப வேண்டும், அதுதான் ஈமான். அந்த ஈமானை கற்றுத் தருவதற்காகத்தான். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகல் பறந்து போறாங்க, அதை பாக்குறாங்கன்னா அதை நம்புறது பெரிய விஷயம் கிடையாது. யார் வேணா பார்க்கலாம், யார் வேணா நம்பலாம். ஆனால் பார்க்கவே இல்லை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, பார்க்கவே இல்லை. அபூஜஹல் ஓடோடி வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து முகமது அவர்கள் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறார், அதுக்கு முன்னாடி ஒரு பீடிகை போடுகிறார். ஒரே இரவிலே பைத்துல் முகத்தஸுக்கு ஒரு ஆள் சென்று திரும்பி வருவதாக இருந்தால் அப்படி சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்ட பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த கேட்கிற கேள்வி, இந்த மாதிரி போயிட்டு வந்தாங்க என்று சொல்வது யார்? ஒரே இரவுல பைத்துல் முகத்தஸ், அதை தாண்டி 7 வானம் கடந்து போனதுன்னு இருக்குது. ஆனா அந்த பைத்துல் முகத்தஸை ஜீரணிக்க முடியல காபிர்களால. அப்ப எடுத்த கேள்வி அதுதான், ஒரே இரவில்
மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு சென்று திரும்பி மறுபடியும் மக்காவுக்கு வந்ததாக ஒருவர் சொன்னால் நம்புவீர்களா என்று கேட்கப்பட்ட பொழுது இதை சொல்வது யார் என்று கேட்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்கள் ஏற்றிருக்கிற இறை தூதர் என்று நம்புகிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று அபூ ஜஹல் சொன்ன பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் நம்புவோம், அவங்க சொன்னா நம்பிடுவோம். ஏன் அதை விடவும் பெருசா நாங்க நிறைய நம்பிட்டு இருக்கிறோமே, அதை விடவும் பெரிதாக நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து வஹி வருகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்கிற வானவர் வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை கொடுத்து விட்டு திரும்ப செல்கிறார். இது அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறது. வானத்திலிருந்து அத்தனை வானத்தையும் கடந்து கீழே வராங்க. ஒரு மலைக்கு வந்து வஹியை ஓதுகிறார்கள், வஹியை எடுத்து சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இறங்கியது என்று சொன்னார்கள். இதையே அன்னிரவும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதை ஏற்றிருக்கும் போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்வார்களேயானால் அதையும் நாங்கள் நம்புவோம் என்று உடனடியாக ஈமான், பரிபூர்ணமான ஈமான் என்றால் என்ன என்பதற்கு ஒரு இலக்கணமாக இருந்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு அடுத்து எல்லா சஹாபாக்களும் அடுத்த இலக்கணமாக வாழ்ந்தவர்கள். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான மூமின்கள் யார், பலமான ஈமான் உடையவர்கள் யார், பரிபூர்ணமான ஈமான் உடையவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்கு பல்வேறு கட்டங்களில் பல்வேறு வழிகளை இறைவன் தேர்வு செய்வான். அதில் ஒன்றுதான் இந்த மிஅராஜ் என்கிற விண்ணுலக பயணத்தை இறைவன் இரவில் ஏற்படுத்தியது. அடுத்து இன்னொரு விஷயம் நாம் அடிக்கடி நினைவூட்டுவது உண்டு, ஒவ்வொரு வருடமும் நினைவூட்டுவது உண்டு. அந்த அடிப்படையில இந்த மிஅராஜ் என்கிற அந்த பயணத்தை, அந்த ஹதீஸை சுருக்கமாக நம்ம நினைவூட்டி விட்டு இந்த மிஅராஜ் விண்ணுலக பயணம் சம்பந்தமாக முக்கியமாக குர்ஆன் விரிவுரையாளர்கள் சொல்லித் தருகிற முக்கியமான படிப்பினைகளை உங்களிடத்தில் நினைவு கூற இருக்கிறேன். அதற்கு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புராக் என்கிற வாகனத்தோடு என்னை அழைக்க வந்தார்கள். இரவு நேரத்திலே வந்து என்னை அழைத்தார்கள். ஹரம் ஷரீஃபிலிருந்து, மக்கா ஹரம் ஷரீஃப், அந்த ஹரம் ஷரீஃபிலிருந்து புராக் வாகனத்திலே என்னை அழைத்து செல்லப்பட்டது. அந்த புராக் வாகனம் அது அவருடைய பார்வை எவ்வளவு தூரம் எட்டுமோ அவ்வளவு தூரத்துக்கு தன் காலை எடுத்து வைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புராக் வாகனத்தை விவரிக்கிறார்கள். அந்த புராக் என்கிற அந்த வாகனத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸ் என்கிற புனித ஸ்தலத்திற்கு செல்கிறார்கள். அங்கே செல்கிற பொழுது தனது வாகனத்தை, புராக் என்கிற வாகனத்தை, நபிமார்கள் தங்களுடைய வாகனத்தை எதில் கட்டி போடுவார்களோ, எந்த இடத்தில் கட்டி போடுவார்களோ அதே இடத்தில், அதே பொருளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நானும் அந்த புராக் எனும் வாகனத்தை கட்டி போட்டேன். பின்பு பைத்துல் முகத்தஸ் என்கிற பள்ளிக்குள் சென்றேன். பள்ளிக்குள் சென்ற பிறகு 2 ரக்காத் தொழுதேன். பொதுவா பள்ளிக்குள்ள வந்துட்டா 2 ரக்காத் தொழுவோம். அந்த முறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அடிக்கடி இது கடைபிடித்து வந்தவர்கள். அப்ப பைத்துல் முகத்தஸ் என்கிற பள்ளிக்குள் நான் சென்றேன். உள்ளே சென்ற பொழுது 2 ரக்காத் தொழுதேன். தொழுது முடித்த பிறகு பள்ளிக்கு விட்டு வெளியே வந்தேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடம் வந்தார்கள். 2 பாத்திரம் கொண்டு வந்தார்கள். ஒரு பாத்திரத்திலே மது, இன்னொரு பாத்திரத்திலே பால். இந்த 2ல் நீங்கள் எதை வேண்டுமானாலும் தேர்வு செய்யலாம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் தந்தார்கள். நான் அங்கே தேர்வு செய்தது பால் கிண்ணத்தை தேர்வு செய்தேன். ஃபக்தர்து அல்லபன, நான் பால் உள்ள அந்த கிண்ணத்தை தான் தேர்வு செய்தேன். அவ்வாறு தேர்வு செய்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை பார்த்து சொன்னார்கள், இஃப்தர்த அல் ஃபித்ரத, இயற்கை மார்க்கத்தை நீங்கள் தேர்வு செய்தீர்கள் என்று என்னை பாராட்டினார்கள், புகழ்ந்தார்கள். அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை முதல் வானத்திற்கு அழைத்து சென்றார்கள். இது ஹதீஸில் உள்ள சுருக்கமான தகவல்களை நான் சுருக்கமாக பதிவு செய்கிறேன். முதல் வானத்திற்கு என்னை அழைத்து சென்றார்கள். முதல் வானத்திற்கு அழைத்து செல்ல பொழுது அந்த வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கதவை திறக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார்கள். அப்போ மலக்குமார்கள் கேள்வி எழுப்புகிறார்கள், நீங்கள் யார்? அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். அப்ப மலக்குமார்கள் கேட்கிறார்கள், உங்களுடன் யார் இருக்கிறார்? அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், என்னோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அப்ப மலக்குமார்கள் கேட்கிறார்கள், அப்படியா? வகது புகித இலைஹி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார்களா? அவர்கள் இங்க வர வேண்டும் என்று அல்லாஹ் படித்திருக்கிறானா என்று மலக்குமார்கள் கேட்க, அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆமாம் என்று பதிலளிக்க,
உடனே கதவு வானத்தின் முதல் வானத்தின் கதவு திறக்கப்படுகிறது. அவ்வாறு திறக்கப்பட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த முதல் வானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். முதல் வானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். அவர்கள் என்னை பார்த்தார்கள், ரொம்ப சந்தோஷமாக என்னை வரவேற்றார்கள். ரொம்ப சந்தோஷமா வரவேற்றார்கள். எனக்காக வேண்டி கைரை கேட்டு நலவை கேட்டு நிறைய துவா செஞ்சாங்க. தந்தை பிள்ளைக்கு துவா செய்யறாங்க. தந்தை மகனை அன்போடு வரவேற்கிறார்கள். அதே போன்று மகனுக்காக வேண்டி நன்மையான விஷயங்களை கேட்டு அதிகமாக துவா செய்யறாங்க. அந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் நிறைய கூட்டம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, முஸ்லிம்ல வருது ஹதீஸ். வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் நிறைய கூட்டம் இருக்கிறது. வலப்பக்கத்தில் உள்ளவர்களை காண்கிற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கிறார்கள். இடப்பக்கத்தில் உள்ளவர்களை காணும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுகிறார்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், வலப்பக்கத்தில் உள்ளவர்கள் சுவனவாசிகள், இடப்பக்கத்தில் உள்ளவர்கள் நரகவாசிகள். தனது பிள்ளைகள் சுவனவாசிகளை பார்க்கும் போது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சந்தோஷம், அதனால சிரிக்கிறாங்க. இடப்பக்கத்தில் உள்ளவங்க தங்க பிள்ளைங்க எல்லாருமே ஆனா நரகவாசிகள், இவங்க நரகத்துக்கு போக போறாங்களே என்று வேதனைப்பட்டு அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அழுகிறார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதிலளிக்கிறாங்க. அதற்கு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்னை இரண்டாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டது. இரண்டாவது வானத்திற்கு செல்கிற பொழுதும் அதே மாதிரி கேள்வி கேட்கப்படுது. கதவை திறங்க, யாரு கூட வந்திருக்கிறா? ஸல்லல்லாஹு வந்திருக்கிறாங்க, அனுப்பப்பட்டிருக்காங்க. ஆமா, அனுப்பப்பட்டிருக்கிறாங்க என்று சொல்ல பொழுது கதவு திறக்கப்படுகிறது. அவ்வாறு கதவு திறக்கப்படுகிற பொழுது இரண்டாவது வானத்துல இரண்டு நபிமார்கள் இருக்கிறாங்க. ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று யஹ்யா இப்னு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இந்த இரண்டு நபிமார்கள் அந்த இரண்டாவது வானத்தில் இருக்கிறார்கள். அந்த இரண்டு மாணவர்களுமே என்னை மிக சந்தோஷமாக வரவேற்றார்கள். மாத்திரமல்ல, கைரை வேண்டி எனக்காக வேண்டி துவா செஞ்சாங்க. அடுத்து மூன்றாவது வானத்துக்கு போகிறோம். இதே மாதிரி நடக்கிறது. மூன்றாவது வானத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகு இருக்கிறதே, அது ரொம்ப அருமையான அழகு. சத்ரல் ஹசன், ஒரு உலகத்துல ஒரு பெரிய அழகு இருக்குன்னு பாதி அழகு அவங்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. பாதி அழகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்த அழகுல பாதி அழகு அப்படி முழுமையா அல்ல யாருக்கு கொடுத்துட்டான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கி விட்டான். நபி முஸ்லிம்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப மூணாவது வானத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்னை சந்தோஷமாக வரவேற்று எனக்காண்டு துவா செஞ்சாங்க. அடுத்து நாலாவது வானத்துக்கு செல்கிறோம். நாலாவது வானத்துல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எனக்காண்டு துவா செஞ்சாங்க. எல்லா நபிமார்களும் நபிக்காண்டி துவா. அப்ப இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்யறாங்க என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசனத்தை ஓதுறாங்க, வரஃபஅனாஹு மகானன் அலியா, நாம் அவர்களை உயர்ந்த ஒரு இடத்திற்கு உயர்த்தி கொண்டு சென்று விட்டோம் என்று குர்ஆன்ல ஒரு வசனம் வருகிறது. அது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது இந்த வசனம் ஓதப்படுகிறது. அப்ப இந்த வசனத்துக்கு என்ன பொருள்? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் உயரமான ஒரு இடத்திற்கு உயர்த்தி கொண்டு சென்று விட்டோம் என்று பொருள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, நாலாவது வானத்துல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், அதை குறித்து தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் இப்படி சொல்கிறான் என்று ஒரு விளக்கத்தை கொடுத்துறாங்க. அடுத்து ஐந்தாவது வானத்திற்கு செல்கிறோம். ஐந்தாவது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். அவங்களும் எனக்காண்டி துவா செஞ்சாங்க. அடுத்து ஆறாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறோம். ஆறாவது வானத்தில மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். அவர்களும் எனக்காண்டி துவா செஞ்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்றார்கள். வரவேற்றது மட்டும் அல்லாம தனக்கு வழங்கப்படாத ஒரு முக்கியமான ஒரு கண்ணியத்தை, ஒரு சிறப்பை அல்லாஹு தஆலா இந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார் என்று ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். அந்த செய்தியும் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கு கிடைக்காத ஒரு சிறப்பை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார் என்ற அந்த சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வடித்த ஒரு கருத்து முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏழாவது வானத்திற்கு நாங்கள் அழைத்து செல்லப்பட்டோம். ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தார்கள்? பைத்துல் மாமூர், ஏழாவது வானத்துல தான் பைத்துல் மாமூர் என்கிற ஒரு பள்ளி வாயில். அந்த பைத்துல் மாமூர் என்கிற பள்ளி வாயில்ல தன் முதுகை சாய்த்த வண்ணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்திருந்தார்கள். அவ்வாறு அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 70,000 மலக்குமார்கள் அந்த பைத்துல் மாமூர் உள்ள போறாங்க. 70,000 மலக்குமார்கள். அந்த தினமும் 70,000 மலக்கு ஒவ்வொரு நாளும் போயிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் போற ஆளு திரும்பி வர்றது கிடையாது, புதுசு புதுசா போய்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பள்ளி பைத்துல் மாமூர்.
அந்த பைத்துல் மாமூர் என்கிற பள்ளியினுடைய அந்த சிவற்றின் பக்கம் தன்னுடைய முதுகை சாய்த்த வண்ணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்திருந்தார்கள். அவர்களும் என்ன செஞ்சாங்க, துஆ ஓதி அழகான முறையில் வரவேற்றார்கள். இதுக்கு அடுத்து இந்த செய்தி பிள்ளைங்க முஸ்லிம் செய்திக்குள்ள வருது. இதற்கு அடுத்து புகாரியில கூடுதலா ஒரு தகவல் வருகிறது. 7வது வானத்திற்கு அடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதுக்கு மேலேயும் உயரமா கூட்டு போனாங்க. எது வரைக்கும் கூட்டு போறாங்க, சித்ரத்துல் முன்தஹா என்கிற ஒரு இடம். அந்த சித்ரத்துல் முன்தஹா இடம் வரைக்கும் கூட்டு போறாங்க. சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போகல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அதை தாண்டி செல்வதற்கு அனுமதி. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாண்டி செல்கிறார்கள். அதை புகாரியில விவரிக்கின்ற பொழுது வதனாலில் ஜப்பாரி ரப்பில் இஸ்ஸத்தி ஃபததல்லா ஹத்தா கான மின்ஹு காப கௌசைனி அவ் அதுனா. புகாரியோட அறிவிப்பில் வருகிறது. என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமான ஜப்பார் அடக்கி ஆளக்கூடிய ரப்பை நோக்கி நெருங்கினார்கள். ரப்ப நெருக்கமா போய் சந்திக்கிறாங்க. எந்த அளவுக்கு நெருக்கமா போய் சந்திக்கிறாங்க, ஒரு வில்லினுடைய 2 முனை அளவுக்கு அல்லது அதை விடவும் மிக நெருக்கமான அளவுக்கு ரப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமீபத்தில் நெருக்கமாக போய் சந்தித்தார்கள். அப்படி சந்திக்கின்ற பொழுது அல்லாஹு பீமா அவுஹா இலைஹி, அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதையெல்லாம் சொன்னானோ அதை அனைத்தையும் சொன்னான். என்ன சொன்னா அது எதையுமே சொல்லப்படல. குர்ஆனும் அப்படிதான் சொல்லுது. குர்ஆன்லயே அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். நான் என் நேசரை சந்திச்சேன், நிறைய பேசினேன் அப்படின்னு சாட்டா பிடிக்கிறோம்ல. என்ன பேசுனீங்க அதெல்லாம் கேட்க கூடாது. நாங்க என் நேசன் நிறைய பேசுவோம், அது உனக்கு என்ன அப்படின்ட்டு நம்ம சாதாரண மனிதனே ஒரு நேசனும் சந்திக்கின்ற பொழுது அவர்களுக்குள் நிறைய பேசுகிறார்கள். பேசிய தகவலை முழுமையாக வெளியே சொல்வதில்லை. வெளியே வரும்போது என்ன சொல்றாங்க, நாங்க அந்த சந்திச்சுக்கிட்டோம், நிறைய பேசணும். என்ன பேசுனீங்க, அது எங்களுக்குள்ள உள்ளது, 1000 பேசுவோம் அப்படின்னு சாதாரண மனிதனே ஒரு நேசனை சந்திக்கின்ற பொழுது சொல்கிறானே. ஆனால் உண்மையான நேசன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வை நேசி உண்மையான பரிபூர்ணமான முறையில் நேசிக்கக்கூடியவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 2 நேசர்களும் அப்படி என்ன பேசிக் கொண்டார்கள் இறைவன் சொல்லல. நிறைய பேசிக் கொண்டார்கள். என்ன பேசினார்களோ அதை பேசினார்கள். அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாரை கண்ணியப்படுத்தியிருக்கிறான், பெருமானாரை நேசித்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மலக்கை விட்டு வரவேற்று வானத்துக்கு மேல கூட்டு போய் தனிப்பட்ட முறையில் அவர்களை சந்திப்பதற்கு அவர்களுக்கு ஒரு நியமனம் செய்து, ஒரு நேரத்தை நியமனம் செய்து அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து உரையாடி இருக்கான் என்று சொன்னால் இது நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கண்ணியம், மிகப்பெரிய கண்ணியம். அதனாலதான் புக்கஹாக்கள் சொல்கிறார்கள், மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் விஷயத்தில மிக சிறந்த ஒரு இரவு இருக்குமே, ஆனால் முதல்ல அதை பட்டியல் போடுறதா இருந்தா அது மேராஜ் இரவு தான் சொல்ல முடியும். அதுக்கு அடுத்து வேண்டுமானால் லைலத்துல் கத்ர் சொல்லிக்கலாம். ஏன்னா லைலத்துல் கத்ர் என்பது வணக்கம் நிறைவேற்றப்பட வேண்டிய இரவு. ஆனால் மேராஜ் என்கிற இரவு படைத்தவனை சந்தித்த இரவு. இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. படைத்தவனை சந்தித்தல் இருக்கிறது, அதுதான் மிக மகத்துவத்திற்குரியது, அதுதான் மிக சிறப்புக்குரியது. பெருமானார் விஷயத்துல மிக சிறந்த ஒரு இரவு என்றால் அது மேராஜ் இரவு தான் என்று இப்னு ஹஜர் ஹைத்தமி போன்ற மாபெரும் மேதைகள் எல்லாம் பதிவு செய்வார்கள். அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகைகளை கொடுத்தான், 50 வக்தாக கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அது படிப்படியாக குறைக்கப்பட்டு அது 5 வக்து தொழுகையாக ஆக்கப்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாரிடத்திலே 5 வக்து, இதுக்கு மேல குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த 5 வக்துல ஒவ்வொரு வக்து தொழுகையும் 10 தொழுகைக்கு சமம். அதனால 5 வக்து தொழுகை தொழுதுட்டா 50 தொழுகை தொழுவதற்கு சமம் அல்லாஹ் சொல்கிறான் பெருமானாரை பார்த்து. அப்ப முதல் கட்டமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 50 வக்து கொடுத்தான், 50 தொழுகை கொடுத்தான். ஆனால் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய சங்கப்படுத்துறான் அப்படின்னு சொன்னா, இந்த 5 நேர தொழுகையை முழுமையா தொழுது விட்டாலே 50 தொழுகையை அல்லாஹ் முதல்ல கொடுத்தா பாருங்க. அந்த 50 நேர தொழுகையை உண்மையிலே நமக்கு கொடுத்து அதை நிறைவேற்றினால் நமக்கு என்ன கிடைக்குமோ அது அனைத்துமே கிடைச்சிடும். இந்த 5 வக்து தொழுகையை நாம் நிறைவேற்றி விட்டால் என்கிற ஒரு உத்தரவாதத்தையும் இந்த உம்மத்திற்கென்ற ஒரு சிறப்பையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இப்ப இதுதான் மெஹராஜ் பயணத்தினுடைய ஹதீஸினுடைய சுருக்கம், சாராம்சம். இந்த விளக்கத்துல இந்த பயணத்தினுடைய விரிவுரையில
குர்ஆன் விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கம் சொல்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபியை வைத்து காட்சிப்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு நபிமார்களை சந்திக்க வைத்திருக்கிறார், உரையாட வைத்திருக்கிறார், துஆவை கேட்க வைத்திருக்கிறார், பெற வைத்திருக்கிறார். அதில் என்ன ஹிக்மத் இருக்கிறது, என்ன நுட்பம் இருக்கிறது, குறிப்பிட்ட அந்தந்த வானத்திலே அந்தந்த நபிமார்களை அல்லாஹ் ஏற்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்திப்பை ஏன் ஏற்படுத்தி கொடுத்தார் என்கிற விளக்கத்தை குர்ஆன் விரிவுரையாக நமக்கு தருகிற பொழுது முதல் வானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் வானத்தில் இருந்தார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் வானத்தில் சந்தித்தார்களே, இதில் என்ன அப்படி நுட்பம் இருக்கிறது என்பதை விளக்குவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பிலே, அல்லாஹ்வினுடைய நெருக்கத்திலே படைக்கப்பட்ட பொழுது இருந்தார்கள். அம்னுல்லா ஜிவாருல்லா, அதுல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. படைக்கப்பட்ட பொழுது சோனத்துல தான் அல்லாஹ் உட்கார தங்க வைத்திருந்தார். சோனம் என்பது அது ஜிவாருல்லான்னு அதுக்கு பேரு, அல்லாஹ்வினுடைய பக்கத்து ஊரு அப்படின்னு அதுக்கு பேர் சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு பெயர், சிறப்பு பெயர் உண்டு. அப்ப அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பான இடத்திலே, அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பை பெற்று அந்த சுவன பூமியிலே, புனித பூமியிலே யார் இருந்தாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை விரோதி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் விரோதி இப்லீஸ் விரட்டினான். விரட்டப்படுறதுக்கு அவன் இப்லீஸ் தானே காரணம். அவன் தானே சாப்பிடறதுக்கு உண்டான ஐடியா கொடுத்தான். இறை உத்தரவை மறக்க வசுவசா போட்டான். அதனால இறை உத்தரவை மறந்தாங்க வசுவசாவின் மூலமாக, மன ஊசலாட்டத்தின் மூலமாக. அப்ப சுவனத்திலிருந்து அவங்க வெளியேற்றப்படுவதற்கு இப்லீஸ் காரணமா இருந்தான். அந்த சுவனம் எப்படிப்பட்ட சுவனம்? அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பை பெற்று, அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்ற சுவனம். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் நிலை. அவங்களுடைய முதல் நிலை அதுதான், இந்த உலகத்துக்கு வரதுக்கு உண்டான முதல் நிலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் எங்க இருந்தாங்க? காபத்துல்லாவுக்கும் ஜிபாருல்லாவுக்கு பேர் இருக்கு. காபத்துல்லா இருக்கிறதே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்ற புண்ணிய பூமி. குர்ஆனே சொல்லுதே இல்லையா காபத்துல்லாவே அது புண்ணிய பூமி சொல்லுது, பாதுகாப்பான பூமி சொல்லுது. அப்ப காபத்துல்லா என்பது புனித பூமி, புண்ணிய பூமி. அந்த காபாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். அந்த காபாவை விட்டும் அந்த ஊர் மக்கள், இறை விரோதிகள் விரட்டினார்களா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டப்பட்ட பிறகு மதீனாவுக்கு வந்தாங்க. அப்ப அந்த புனித பூமியாகிய, புண்ணிய பூமியாக அந்த காபாவில் இருந்து இறை விரோதிகள், பெருமானாருடைய விரோதிகள் விரட்டினார்கள். அது பெருமானாருடைய முதல் நிலை. அப்ப நபி அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த முதல் நிலைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த முதல் நிலையும் ஒத்து போகிறது. முதல் வானத்தில் அல்லாஹ் சந்திக்க வைக்கிறான். ரெண்டு பேருக்கும் முதல் நிலை அதுதான். குர்ஆன் விரிவுரையாளர்கள் நமக்கு அந்த ஹிக்மத், அந்த நுட்பத்தை விளக்குகிறார்கள். இரண்டாவது வானத்தில ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இந்த இரண்டு நபிமார்கள் இரண்டாவது வானத்தில் இருக்கிறார்கள். அந்த இரண்டாவது வானத்தில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களை சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்புக்கு என்ன நுட்பம்? அந்த நுட்பத்தை குர்ஆன் விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், யஹ்யா அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், இரண்டு பேருக்குமே யூதர்கள் தொந்தரவு கொடுத்தாங்க, கடுமையா தொந்தரவு கொடுத்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, கொலை பண்ணணும் முயற்சி பண்ணாங்க. கொலை பண்ணணும் முயற்சி பண்ண பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உயிரோடு வானத்துக்கு உயர்த்திட்டான். அப்ப அந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணிருக்கிறாங்க யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் யூதர்கள் பயங்கரமான தொந்தரவு கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க? கொலையை செஞ்சுட்டாங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. அவர்களை உயிரோடு அல்லாஹ் உயர்த்தி விட்டான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூதர்கள் தொந்தரவுப்படுத்தினார்கள், கொலை செய்ய முயற்சித்தார்கள், கொலையும் செய்தார்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். இதே மாதிரியான ஒரு நிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன் வாழ்க்கையில் இரண்டாவது கட்டமான நிலையாக ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில முதல் நிலை ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய இரண்டாவது நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதர்களுடைய தொந்தரவு தான். எந்த அளவுக்கு யூதர்கள் தொந்தரவு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா உங்க எல்லாத்துக்கும் பிரபல்யமா தெரிஞ்சிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரச்சனைக்காக வேண்டி யூதர்களை சந்திக்க போறாங்க. ஏன் சந்திக்க போறாங்க அப்படின்னு சொன்னா, யூதர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தியில ஒரு உடன்படிக்கை நடந்துச்சு. நம்ம யாரையும் அடிக்க கூடாது, நமக்குள்ள போர் நடக்க கூடாது, போர் நிறுத்த ஒப்பந்தம் பண்ணிக்குவோம் அப்படின்னு என்ன செஞ்சிருந்தாங்க, ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒப்பந்தத்தை தெரியாம ஒரு சஹாபி ஒரு யூதரை கொலை செஞ்சிடறாங்க. இந்த ஒப்பந்தம் நடந்தது தெரியாது. தெரியாம இருக்கும் போது ஒரு யூதர் இஸ்லாத்தினுடைய விரோதி, அந்த விரோதியை அவர் கொலை செஞ்சிடறாரு.
இந்த தகவல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கொலை செஞ்சிட்டீங்களே, அந்த மனிதருக்கும் நமக்கும் இடையில ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கிறது, உயிர் பாதுகாப்பு கொடுப்போம் என்கிற ஒப்பந்தம் நடந்திருக்கிறது, அது தெரியாம நீங்க கொலை செஞ்சிட்டீங்களே என்று பெருமானார் வருத்தப்பட்டு அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை களமிறங்குகிறார்கள். நம்மளே 20 தலைவர்களுக்கு சந்திப்போம், சந்தித்து இந்த கொலை வேண்டும் என்றே நடந்ததல்ல, தெரியாமல் நடைபெற்றது. எனவே இழப்பீட்டு தொகை, அந்த உயிருக்கு நீங்க எவ்வளவு இழப்பீட்டு தொகை கேட்டாலும் நாங்க தரோம், தயாரா இருக்கிறோம் என்று சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு உயிர் அநியாயமா கொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தெரியாமல் கொலை செய்யப்பட்டு விட்டது, தெரிந்த அல்ல. எனவே அதற்கு நம்ம இழப்பீட்டை கொடுத்துருவோம், செஞ்சது தப்பு, இழப்பீடு கொடுப்போம் என்று சமாதானம் பேசுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களை சந்திக்க செல்கிற பொழுது யூதர்கள் நயமாக பேசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு ஓரமா உட்கார வச்சு வீட்டுக்குள்ள போறாங்க. நாங்க கலந்து பேசிட்டு வரோம் பேசி அப்படியே வீட்டுடைய மேல ஏறிடுறாங்க. ஏறி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, இதுதான் சரியான தருணம், சரியான சந்தர்ப்பம், பெரிய பாறங்கள் நம்ம மேல இருக்குது, வீட்டினுடைய உயரத்துல மேல உருட்டி விட்டோம் சொன்னா கீழே தான் நம்பி இருக்கிறாங்க, இங்கேயே கொலை செஞ்சிடலாம், உருட்டி விட்டுருமா தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இது எவ்வளவு நம்பிய கருத்து இருக்கிறதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது இருக்கு சமாதானம் பேச தானே. சமாதானம் பேச மட்டுமல்ல, இழப்பீட்டு தொகையும் தருகிறேன் என்று வருகிறார்கள். அப்ப நம்ப வச்சு கழுத்த இருக்கிற மாதிரி கீழே உட்கார வச்சு வீட்டு மேல மாடியில போய் ஏறி நின்று ஒரு ஆளுக்கு பொறுப்பு கொடுத்து நீ உருட்டி விட்டுரு, நான் அது வரைக்கும் கீழே ஓரமா நின்று பேசி அதே இடத்த அவங்க உட்கார வைக்கிறேன் அப்படின்னு அவங்க கீழே இறங்கி வரதுக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹீம் நம்ம அனுப்பி நடக்கிற சூழ்ச்சியை சொல்லி கொடுத்து, அல்லாஹ்வுடைய தூதர்ல அல்லாஹ் சொல்லி கொடுத்துருவானே. அப்ப ஒரு இப்ராஹீம் அனுப்பி நடக்கிற சூழ்ச்சியை சொல்லி கொடுத்து பெருமானார் அந்த இடத்த விட்டு எங்கே போயிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லுவதற்கு முயற்சித்தார்கள், ஆனால் தோல்வி அடைந்தார்கள். கொல்வதற்கு முயற்சித்தாங்க, ஆனால் தோல்வி அடைந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்கு முயற்சித்தார்களே, தோல்வி அடைந்தார்களா இல்லையா? அல்லாஹ் அவங்களை காப்பாற்றின, உயிரோடு தூக்கிட்டான். இங்க அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பிட்டான். இங்க இருந்து மேல தூக்கிட்டு போல, மேல ஒரு தூதரை கீழே அனுப்பிட்டான், கீழே அனுப்பி பாதுகாத்துட்டான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூதர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து காப்பாற்றியதை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூழ்ச்சியிலிருந்து காப்பாற்றியிருக்கிறான். அதே போன்று அடுத்த கட்டமாக காப்பாற்றப்பட்ட பின்பு யூதர்கள் மறுபடியும் ஒரு தவறு செய்கிறார்கள். என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மாதிரிலாம் கொலை செய்ய முடியாது, தந்திரமாகத்தான் கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு ஆட்டு விருந்து கொடுக்கிறேங்கிற பெயர்ல ஆட்டுல விஷத்தை கலந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விஷம் கலந்த ஒன்றை கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எடுத்து சாப்பிட்டார்கள். அதில் அந்த தொண்டையில அந்த விஷம் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த நேரத்தில் அல்லாஹ் பாதுகாத்தார். அந்த ஆட்டு இறைச்சியும் பெருமானாரிடத்தில் பேசியது, இந்த இறைச்சியில் விஷம் வைக்கப்பட்டிருக்கிறது நபியே, இதை தாங்கள் சாப்பிட வேண்டாம் என்று அந்த இறைச்சியும் பெருமானாரிடம் பேசியதாகவும் பல ஹதீஸ்கள் வருகிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் எடுத்தார்கள், கொஞ்சம் அது தொண்டையில் போய் சிக்கியது. அந்த தொண்டையில் அந்த விஷத்தினுடைய பாதிப்பு அது மௌத்தாகிற வரைக்கும் பெருமானாருக்கு இருந்தது. ஒரே ஒரு சஹாபி அந்த விருந்துல சாப்பிடும் போது கொஞ்சம் முழுங்கிட்டாங்க. முழுங்கின காரணத்தினால ஒரே ஒரு சஹாபி மாத்திரம் வஃபாத் ஆயிட்டாங்க. ஆனா மத்த சஹாபாக்கள் என்ன செஞ்சுட்டாங்க? உஷாராயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொண்டையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அந்த உள்நாக்கு குட்டி நாக்கு சொல்லுவோம்ல, அதுல அந்த விஷத்தினுடைய பாதிப்பு இருந்ததாகவும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நான் அதை பார்த்திருக்கிறேன், அந்த விஷத்தினுடைய பாதிப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்நாக்குல என்ன செஞ்சிருக்கிறேன், அதை நான் கண்டிருக்கிறேன் என்றும் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வஃபாத்தாகிற அந்த தருணத்துல எனக்கு எப்பவோ வைக்கப்பட்டுச்சு விஷம், எப்பவோ வைக்கப்பட்டுச்சு, அந்த விஷத்தினுடைய அந்த பாதிப்பை இப்பொழுது நான் உணர்கிறேன். அப்ப வஃபாத்து வரைக்கும் அல்லாஹ் நபியை பாதுகாத்து தான் இருக்கிறார். ஆனால் வஃபாத்தாகிற அந்த நேரத்துல விஷத்தினுடைய அந்த பாதிப்பை நபியை உணர வைத்திருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ வஃபாத் புகார்ல வருது. அப்ப வஃபாத்தாகிற நேரத்துல அந்த விஷத்தினுடைய அந்த பாதிப்பை இப்போது நான் உணர்கிறேன், அது என் நெஞ்சுக்குள்ள அறுத்து கொண்டிருக்கிறது நரம்புகளை என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரில் பதிவாகி இருக்கிறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களத்தில் வஃபாத்தாக விட்டாலும் அவர்களுக்கென்று அல்லாஹ் ஒதுக்கிய அந்த வருடங்கள் வாழ்நாள் வரை வாழ்ந்தார்கள். மரணிக்கின்ற பொழுது அல்லாஹ் அதை காரணமாக்குறார். அப்போ யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை களத்திலே கொலை செஞ்சாங்க. அந்த கொலை களத்திலே நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உடனே உயிரை எடுக்காவிட்டாலும் கூட
கொஞ்ச காலத்துக்கு அவங்களுடைய அச்சல் வரைக்கும் அவங்களுடைய ஆயுள் வரைக்கும் வாழ வைத்து கடைசி கட்டமாக அந்த மரணத்திற்கான ஒரு காரணமாக அந்த ஆக்கியாங்கிற தகவல் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த இரண்டாவது நபிசல்லாத்துடைய நிலை அதுதான், யூதர்களுடைய தொந்தரவு. அந்த இரண்டாவது நிலை பெருமானாருக்கு அந்த இருக்கிற காரணத்தினால் அந்த இரண்டாவது வானத்தில அந்த இரண்டு நபிமார்களை அல்லாஹ் சந்திக்க வைத்தான். அதுக்கு ஒப்பாக இருக்கிற காரணத்தினால் இருக்கிற தகவலை குர்ஆன் விரிவுரையாக நமக்கு விளக்குவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது காரணம் இல்லாமல் நுட்பம் இல்லாமல் இருக்காது என்பதை நமக்கு அறிஞர்கள் விளக்கி தந்திருக்கிறார்கள். அது போக இந்த மேராஜினுடைய அடிப்படையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பெருமானாருடைய கண்ணியத்தை தந்தது மாத்திரம் அல்லாமல் இந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் சிறப்பை தந்திருக்கிறார் நபியின் மூலமாக. இந்த உம்மத்திற்கு என்று அல்லாஹ் ஒரு பரிசை தந்திருக்கிறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக. அல்லாஹ்வை வணங்க வேண்டும் ஐவேளை என்கிற அந்த அழகான பரிசை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த மேராஜை நாம் நினைவு கூறுவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் ஐவேளை கடமையையும் நாம் நினைவு கூர்ந்து மௌத்தாகிற வரைக்கும் இந்த வணக்கத்தோடு நாம் வாழ்ந்து மௌத்தாக வேண்டும் என்கிற ஒரு உறுதியான எண்ணத்தை நாம் வைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறானோ விரும்பியிருக்கிறானோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நிர்வாகியத்தையும் நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.